சூர்யா வந்து ஸ்வேதா வச்சு வெறுப்பேத்துற மாரி, மகா வந்து அவங்க மாமா வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க சூர்யாவ. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க, அவங்க மாமா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாரு, ஒரு ஹோட்டலுக்கு. பின்னாடி சூர்யாவும் வந்து ஸ்வேதாவ கூட்டிட்டு ஃபாலோ பண்றாரு. அப்போ வந்து என்ன பண்றாரு, "ஏன் மாமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம மகா. அதுக்கு வந்து, "இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கூட்டின்னு வந்திருக்கேன்." அப்படின்னோனே, "இந்த ஹோட்டல பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த ஹோட்டலுக்குலாம் கூட்டின்னு வரீங்க? இங்க பாருங்க, ஃபுல்லா லவ்வர்ஸ் தான் வருவாங்க போல அப்படின்னோனே, ஆமா, இங்க லவ்வர்ஸ் தான் அதிகமா வருவாங்க. பார்க்கும்போதே உனக்கே தெரியுதுல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்காக தான் இங்க தான் எதுக்கு மாமா கூட்டின்னு வரீங்க? யாராவது பார்த்து தப்பா நினைக்க மாட்டாங்களா? அங்க நீ ஒளிஞ்சிருந்து பாரு. யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யார சொல்றீங்க? நல்லா மறைமுகமா பாரு அப்படின்னோனே, பொறுமையா பார்க்க பார்த்தா சூர்யாவும் வந்து ஸ்வேதாவும் நிற்கிறாங்க. என்ன சூர்யா இங்க வந்திருக்காரு? ஸ்வேதாவ கூட்டிட்டு சூர்யா இங்க வந்திருக்காரு. நான் அவர விடவே மாட்டேன். இங்கலாம் வராரு அவரு அப்படின்னோனே, ஐயோ! அவர் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. புரியுதா? அப்படின்னோனே, அப்படியா? ஆமா. அவர எப்படி வந்து நான் வந்து சமாளிக்கிறேன் பாரு. சரி, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு பாரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வந்து வெயிட்டர் வராரு. அவர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்கா? அப்படின்னோனே, ரெடியா இருக்கு சார். எந்த பிரச்சனையும் இல்ல சார் அப்படின்னோனே, சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு காசு குடுக்குறாரு. பாத்தியா அவன என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு காசு குடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சூர்யா, ஏன் சூர்யா இப்படிலாம் தப்பா நினைக்கிற? நம்ம 2 பேர் கூட தான் இங்க வந்திருக்கோம். ஆனா நம்ம 2 பேரும் அந்த மாரி ஆளா? அப்படின்னோனே, இங்க பார், நீயும் நானும் வேற, புரியுதா? ஆனா அவன் கொஞ்சம் கூட சரியில்ல. அவன் எப்படியாவது மகாக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் கூட்டிட்டு வந்திருக்கான். மகாவும் அவனும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னோனே, சூர்யா அமைதியா இருக்கியா? இப்படிலாம் உன் ஒய்ஃபை பற்றி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா? தப்பாக பேசுறது முதல்ல நிறுத்து அப்படின்றாங்க ஸ்வேதா. உடனே வந்து, நீ பார்க்க தானே போகிற, கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு. எல்லார் முன்னாடியும் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான். மகாவும் அதை வாங்கிப்பா கண்டிப்பாக அப்படின்னோடனே, உடனே வந்து அந்த வெயிட்டரை பார்க்கலாம், அவன் என்ன தான் சொன்னான்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு கேட்குறாரு. என்னாச்சு? அந்த அந்த அவன் ஒன்று உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னோடனே, சார் என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? இன்றைக்கி என்ன நாள்? என்ன நாள்? சார் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே சார். என்னது வேலண்டைன்ஸ் டேவா? ஆமாம். சுற்றி வேறு பாருங்கள் சார், எவ்வளோ லவ்வர்ஸ் வந்திருக்காங்கன்னு. அவர் வந்து அவங்க 2 பேர் லவ்வர்ஸ் போட்டிருக்கு சார். அதனால தான் புக்கேவும் அதுக்கப்புறம் வந்து கேக்கும் வந்து வாங்கியிருக்காரு சார் அவர். அதுவும் நிறைய வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே, அப்படியே டென்ஷனாக, பாத்தியா ஸ்வேதா பாத்தியா, அவன் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே, சரி சார், உங்களுக்கு எதாவது வேணுமா? உங்களுக்கு எதாவது மேடம்க்கு புக்கே எதாவது கொடுக்கணுமா? போறியா இப்போ இல்லையா அப்படின்றாங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? மேடம் கூட்டின்னு வந்தார், புக்கே கொடுக்குறீங்களான்னு கேட்டால் தப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியா நம்ம 2 பேரும் அவன் லவ்வர்ஸ் தான் நினைக்கிறான். அவங்க மாமா இருக்கானே, அவன் வேணும்னே இந்த இடத்துக்கு மகா கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ இருக்குது இவங்களுக்கு. இதை எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து இவங்களை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்கவங்களாம் மாட்டி விட்டால் தான் இவங்க மாமாவும் இந்த மகாவும் அடங்குவாங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு சூர்யா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ எவ்வளோ பெரிய எம்டி, ஒரு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியே, சீப்பாக ரொம்ப நடந்துக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதே தப்பு. அதுவும் ஒளிஞ்செடுத்து பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. உன் பொண்டாட்டியே ஒளிஞ்செடுத்து பார்க்குறியே, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ அமைதியாக இரு ஸ்வேதா, நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்போ தான் அவள் அடங்குவா, இன்றைக்கி அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறாரு. இதை வீடியோ அனுப்புறதோட எல்லாருமே வந்து இதை பார்த்தாங்கன்னா மகா பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி, எல்லாரும் இங்கே வந்துருங்க, நைட் டின்னர் இங்கே தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து, எதுக்கு சூர்யா இப்படிலாம் பண்ணுற? எதுக்கு எல்லாரும் இங்கே வர வைக்கிற? வந்தால் தான் தெரியும் மகாவோட லட்சணம் என்னன்னு. மகாவை பற்றி இப்படி விட்டு கொடுக்காம எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ தெரிஞ்சிடும்ல அவங்க மாமா மகா வந்து எப்படி பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சூர்யா ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து ஸ்வேதா வந்து புலம்புறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேவையானது எல்லாமே அங்கே வந்துடுது. வந்தோடனே வந்து, என்ன பண்ண போகிறீங்க மாமா அப்படின்னோடனே, என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு ஓடி போயிட்டு, அண்ணா வாங்க வரீங்களா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன எதுக்கு கூப்பிட்றான் இவன்? நான் எப்படி வந்து இவனுக்கு தெரியும் அப்படின்னு. அண்ணா நீங்கள் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க, நீங்களும் வாங்க ஸ்வேதா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இன்றைக்கி அண்ணன் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க ஃபேமிலி வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து பார்த்தோன்னே, சூர்யா இதுக்கு தான் வர சொன்னியா? மகாக்கடி ப்ரப்போஸ் பண்ண போறியா? என்ன சூர்யா நீ எங்களெல்லாம் வச்சு தான் இப்படி பண்ணுறது அப்படின்னோடனே, எப்போவுமே சூர்யா அவன் சந்தோஷத்தை எல்லார் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவான். அதனால தான் நம்ம ஃபேமிலியெல்லாம் வர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்றாரு சூர்யாவும். எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் கிளாப் பண்ண சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பார்க்க வந்து பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல மகாக்கு. ஐ டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. உடனே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சூர்யாவும் மகாவும் வந்து அழகாக கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க வேலண்டைன்ஸ் டேவை. எல்லாருமே வந்து அழகாக வந்து கை கொடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இதெல்லாம் இவன் பண்ணுறான்னு புரியலையே, இவன் மகா கூட தானே சேர விரும்புகிறான், அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இது முடியும்.